ஹாய், வெல்கம் டு சித்ரா தீபன் சமையல். இன்றைக்கி மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் மசாலா வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஒரு 3லேருந்து 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் சீரகம், ஒரே ஒரு பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பெருசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி தனியாக உரல்ல இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், வெறும் மிளகாத்தூள், இது வந்து தனியா சீரகம், அது பொடி பண்ணி வச்ச அந்த தூள். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம டேஸ்ட்டுக்கு, ஒரு சில உப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க, ஒரு சில அதிகமாக சாப்பிடுவீங்க. நான் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன உரல்லையே இடிச்சிட்டேன். கையில் இடித்து செய்யும்போது நல்லாயிருக்கும்னு, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக. இதில் இடித்து வச்சுருக்க அந்த இஞ்சியுமே ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோடு கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ இதில் கொஞ்சம் போல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இது மேலே மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ குக் ஆகி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு டேஸ்ட் வரல அப்படின்னா இந்த மசாலாலாம் நான் உங்களுக்கு 0 மார்ஜினில் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். வாவ், ஸ்மெல் சூப்பராக வருது பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எம்மி டேஸ்டி. உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ தண்ணி விட்டாச்சு. இதை கலந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு 4 to 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். போட்டு மூடி வச்சாச்சு. ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி மஷ்ரூம் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு டேஸ்ட் வரல அப்படின்னா இதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுறன்றத உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரத்துக்கு தயாராக இருக்கிற 0 மார்ஜின் ப்ராஃபிட்டில். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய். வெல்கம் டு சித்ரா தீபன் சமையல். நெக்லான் ஸ்பெஷல் பொட்டேட்டோ ரைஸ்.
எக் ஆம்லேட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.